அவள் திருமணமானவள். அவள் திருமணமானவள். She is married. She is married. அவன் விடுதியில் தங்கியிருக்கிறான். அவன் விடுதியில் தங்கியிருக்கிறான். He is staying in a hostel. He is staying in a hostel. Next one is இதை உங்களுக்குள் பிரித்து கொள்ளுங்கள். இதை உங்களுக்குள் பிரித்து கொள்ளுங்கள். Divide this among yourselves. Divide this among yourselves. அவன் இதற்காக நிறைய பணம் செலவழித்து விட்டான். அவன் இதற்காக நிறைய பணம் செலவழித்து விட்டான். He spent a lot of money for this. He spent a lot of money for this. இதனுடைய விலை போன மாதம் அதிகமாக இருந்தது. இதனுடைய விலை போன மாதம் அதிகமாக இருந்தது. Its price was higher last month. Its price was higher last month. Next one is அவன் வேகமாக ஓட்டுகின்றான். அவன் வேகமாக ஓட்டுகின்றான். He is driving too fast. He is driving too fast. Next one is ஒரு கப் காஃபி போடு. ஒரு கப் காஃபி போடு. Make a cup of coffee. Make a cup of coffee. இந்த சிறுவன் பெரியவர்களைப் போல் பேசுகின்றான். இந்த சிறுவன் பெரியவர்களைப் போல் பேசுகின்றான். This boy talks like an adult. This boy talks like an adult. அவன் பக்குவமாக பேசுகின்றான். அவன் பக்குவமாக பேசுகின்றான். He talks maturely. He talks maturely. அவன் சொன்னதை நானும் கேட்டேன். அவன் சொன்னதை நானும் கேட்டேன். I too heard what he said. I too heard what he said. அவள் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. அவள் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. She hasn't come home yet. She hasn't come home yet. எனக்கு ஒரு கப் காஃபி வேண்டும். எனக்கு ஒரு கப் காஃபி வேண்டும். I want a cup of coffee. I want a cup of coffee. சரியான வழியில் பணம் சம்பாதி. சரியான வழியில் பணம் சம்பாதி. Earn money the right way. அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். She is still sleeping. She is still sleeping. அவள் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தாள். அவள் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தாள். She came and sat near me. She came and sat near me. நான் வந்து உட்கார்ந்தவுடன் அவள் எழுந்து போய்விட்டாள். நான் வந்து உட்கார்ந்தவுடன் அவள் எழுந்து போய்விட்டாள்.
As soon as I came and sat down, she got up and left. As soon as I came and sat down, she got up and left. அவள் பார்ப்பதற்கு வெளிநாட்டவர் போல் இருக்கிறாள். அவள் பார்ப்பதற்கு வெளிநாட்டவர் போல் இருக்கிறாள். She looks like a foreigner. She looks like a foreigner. என்னுடைய தாய்மொழி தமிழ். என்னுடைய தாய்மொழி தமிழ். My mother tongue is Tamil. My mother tongue is Tamil. Next one is இதில் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். இதில் நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். I made a mistake in this. I made a mistake in this. அவள் படிவத்தை தவறாக நிரப்பிவிட்டாள். அவள் படிவத்தை தவறாக நிரப்பிவிட்டாள். She filled out the form incorrectly. She filled out the form incorrectly. அவன் இந்த கேள்விக்கு தவறாக பதிலளித்தான். அவன் இந்த கேள்விக்கு தவறாக பதிலளித்தான். He answered this question incorrectly. He answered this question incorrectly. நான் இந்த ஆவணத்தில் ஒரு தவறு செய்துவிட்டேன். நான் இந்த ஆவணத்தில் ஒரு தவறு செய்துவிட்டேன். I made an error in this document. I made an error in this document. என் சட்டையில் கரை படிந்து விட்டது. என் சட்டையில் கரை படிந்து விட்டது. My shirt is stained. My shirt is stained. Let's see the next sentence. அவன் பள்ளிக்கு போகும் பையன். அவன் பள்ளிக்கு போகும் பையன். He is a school going boy. He is a school going boy. Let's see next one. நான் அந்த செய்தியை செய்தித்தாளில் படித்தேன். நான் அந்த செய்தியை செய்தித்தாளில் படித்தேன். I read that news in the newspaper. I read that news in the newspaper. உன்னுடைய புத்தகத்தில் 50வது பக்கத்தை எடு. உன்னுடைய புத்தகத்தில் 50வது பக்கத்தை எடு. Turn to page 50 in your book. Turn to page 50 in your book. அவள் சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். அவள் சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். She is sleeping on the sofa. She is sleeping on the sofa. அவளுடைய பிறந்த நாள் நவம்பரில் வருகின்றது. அவளுடைய பிறந்த நாள் நவம்பரில் வருகின்றது. Her birthday is in November. Her birthday is in November. அவன் வெள்ளிக்கிழமையிலிருந்து வரவில்லை. அவன் வெள்ளிக்கிழமையிலிருந்து வரவில்லை. He has been absent since Friday. He has been absent since Friday. அவள் ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டாள். அவள் ஒரு மருத்துவரை திருமணம் செய்து கொண்டாள். She is married to a doctor. She is married to a doctor.